நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலே தான் உடலில் ஒரு சோர்வு வரும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். பர்டிகுலராக பெண்களுக்கு மெனோபாஸ் டைம் இல்லையா? நிறைய பேருக்கு டவுட்டு, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்ருக்கேன், இப்போ இதில் நான் சித்தா எடுத்துக்கலாமா, அந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சித்தா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை சாப்பிடுங்க. சுகர் இருக்கா, ஆண்மை குறைபாடு இருக்கா, தசைகள் வலிமை இழந்து போச்சா, எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு தீர்வு. கேட்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, எனக்கே சுறுசுறுப்பாயிட்ட மாதிரி இருக்கேன். எங்கள் மேம் சொன்னது ஒரு அருமையான ஒரு பதிவுங்க இது. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருந்தாங்க உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம். அதாவது இந்த சேனல் ஃபுல் மருத்துவம், அதாவது உங்களுக்கான சேனல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு டவுட்டு, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன், இப்போ இதில் நான் சித்தா எடுத்துக்கலாமா, அந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சித்தா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ எல்லாமே கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்காக புரியறதுக்காக தான் இந்த சேனல். என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, நீங்கள் இந்த கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஏன்னா என்ன உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ண தான் நான் மேம்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறேன். ஸோ இந்த சேனலை முதல்ல நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் ஒன்று தாங்க சொல்வேன், இது ஆன்மீகம் நிறைஞ்ச இடம் அப்படிங்கிறத நான் அழுத்த திருத்தமாக சொல்வேன். நிறைய பேருக்கு இந்த 50 வயசு 60 வயசு ஆனவங்கெல்லாம் ரொம்ப சோர்வாயிடுறாங்க, உடம்பு சரியாமல் போயிடுது. அது இல்லாமல் ரொம்ப நேரம் தூங்கணும்னு தோணுது, ஒரு சுறுசுறுப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. மேம்கிட்ட தாங்க இப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த 50-60 வயசுக்காரங்கெல்லாம் இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? உங்களுக்கான பதிவு இது. வாங்க மேமை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நான் தான் சொல்கிறது, வந்தீங்கன்னா இங்கே குணமாயிடுவீங்க. இது பாசிட்டிவான இடங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அதுதான் மேம், கன்ஃபார்மாக. ஏன்னா நான் கண்கூட இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நாளில் எப்படி வராங்க, எப்படி முடியாமல் இருந்தாங்க, கடைசியாக அவங்க 2-3 ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்துட்டு தான் மேம் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாகவும் நான் நிறைய பேர்கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது தான், பயப்படாதீங்க, இங்கே வந்தால் ஆரோக்கியம் ஆகிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்றது உங்களுடைய, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய மொழிகள் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன் மேம். இன்றைக்கி மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், நிறைய பேர் என்னை கேட்குறதும் அதுதான், மக்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த 50-60 வயசு ஆனவங்கள்லாம் ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா உடம்பு சுருங்கி போயிடுது, ரத்தம் சுண்டி போயிடுது, ஆனால் டயர்டாகிடுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கும் இருக்கணும்ல சுறுசுறுப்பு, பேர குழந்தைய பார்க்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். அப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம் மேம், சொல்லுங்கள் மேம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலே தான் உடலில் ஒரு சோர்வு வரும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். பர்டிகுலராக பெண்களுக்கு மெனோபாஸ் டைம் இல்லையா? மெனோபாஸ் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலே சோர்வாயிடுச்சு. ஒரு காலையில் எந்திரிச்சு ஏன் நம்ம உட்காடுறோம், தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. தசைகளில் ஏற்படக்கூடிய சோர்வு தசை களைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ நமக்கு தைராய்டு இருந்தாலும், ஆண்கள் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், 50 வயசு தாண்டிட்டோம்னா சுகரும் வந்துருச்சு, இதனால ஆண்மை குறைபாடு பிரச்சனையும் சொல்லுவாங்க. அந்த உடல் சோர்வோட சேர்த்து ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு போற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அவ்வளோதான், நம்ம லைஃபே இந்த மாதிரி ஆயிடுச்சே, இதுல என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் சுகர் இருக்கு, வெயிட் லாஸ் ஆயிட்டு வருது. அப்போ திரும்பவும் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமா, அந்த தசைகளை வலிமையாக வைக்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இப்போ உணவில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கும். ஸோ இதில் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், ஒரு 3 விஷயம் முளை கட்டி டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வாங்க. அதில் புரோட்டீன், கால்சியம், நம்ம உடலுக்கு தேவையான ஃபைபர், ஜிங்க் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து
எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, ம். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஓகே. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ம். 3ம் தனித்தனியா ஊற வச்சு முளை கட்டி எடுத்துக்கணும். ம். இப்போ இன்றைக்கு காலையில நம்ம ஊற வச்சிட்டோம்னா இன்று ஈவினிங் டைம்ல ஒரு 6-7 o'clock தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு துணியில முடி கட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில நல்லா முளை கட்டி இருக்கும். காலையில இதை அப்படியே சாப்பிடுங்க. இதனோட ஒரு சின்ன துண்டு தேங்காய் இல்லை இதுல தேங்காய் துருவல் செஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இதை சாப்பிடுங்க. சுகர் இருக்கா, ஆண்மை குறைபாடு இருக்கா, தசைகள் வலிமை இழந்து போச்சா, எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு தீர்வு இது சொல்லலாம். ஈஸியாக கடையில் அழகாக விற்கிது. ஈஸியான பொருள் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எங்கள் மேம் எவ்வளோ அழகழகான வீட்டில் எப்பயுமே இருக்கும் மேம். உளுந்து இருக்கும், எள் இருக்கும், இந்த என்ன சொல்கிறீங்க முளை கட்டின வெந்தயம் இருக்கும். இதெல்லாம் அழகாக நீங்கள் அழகாக சாப்பிடலாம். இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ கருப்பு உளுந்துல புரோட்டீன் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் வெந்தயம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ரிச் ஃபைபர், அயன் இதில் இருக்கு. எள்ளு சொல்லவே வேண்டாம், உடல் உஷ்ணத்தை தணிக்கும், கால்சியம் ரிச், அயன் ரிச் ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு இது சாப்பிட்டா எனக்கு வயிறு உப்புசமாகுது அப்படின்னு. முளைக்கட்டிய பயிறு சாப்பிட்டா உப்புசமாகுதுன்னா இதை ட்ரை பண்ணுங்க. அதனோட தான் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஸோ அப்போது நம்ம இது கண்டிப்பாக காலையில் சுகர் இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் மெனோபாஸ் டைமில் பெண்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவி சூரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான இந்த மருந்து உடல்ல இருக்கக்கூடிய அந்த தசைகளை வலிமைப்படுத்தும். பேக் பெயின் இருக்கா, கை கால் நடுக்கம் வருதா, உடல் சோர்வு, இதோட சேர்த்து தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு அமிர்த சஞ்சீவி சூரணம் இதை நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக நம்ம தசைகள் வலிமையாகணும் அப்படின்னா கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் நான் வந்து கோதுமை சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வாரம் 2 முறை சாப்பிடலாம். ஸோ அதனோட சேர்த்து சிறுதானிய வகைகளை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது தசைகள் நமக்கு வலிமையாகுது. ஸோ ஏன்னா அந்த மசில் ஃபைபரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ரிச் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 50-60 வயதுலையும் நல்லா ஈஸியாக நம்ம வந்து இளமையோடு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். தேங்க்யூ. கேட்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, எனக்கே சுறுசுறுப்பாயிட்ட மாதிரி இருக்கே. எங்கள் மேம் சொன்னது ஒரு அருமையான ஒரு பதிவுங்க இது. 50 வயசு என்னங்க, 100 வயசு வரைக்கும் இங்கே வந்து மேம் கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது. அமுத சஞ்சீவி அப்படின்னு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் முளை கட்டின பயிறு, இது தாங்க எவ்வளோ அழகான. நீங்கள் என்னங்க 80 வயசு 90 100 வயசு வரைக்கும் கூட குடு 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 குடுன்னு ஓடலாம். ஓகேவா? ஒரு பாசிட்டிவான இடங்க. பாசிட்டிவ்னு ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே வர்றவங்க எல்லாரும் வந்து குணமாகறாங்க அப்படின்னா ஒன்று தான். இங்கே ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்கள்ல அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதனால் நீங்கள் தைரியமாக வரலாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, பிரச்சனை இருக்குது, தீர்வே இல்லை அப்படின்னா பயப்படவே வேண்டாம். எங்கள் மேம் சொல்கிறது ஒன்று தான். வியாதி வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வியாதி இல்லாதவங்களே கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒன்று ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது பாடியில். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டம் ஃபுட்டெல்லாம் சரியில்லை. ஸோ எல்லாருக்கும் வருது பிரச்சனை. அதுக்காக ஏன் பயப்படுறீங்க? வாங்க எங்கள் நித்யா மேம்கிட்ட வாங்க. உங்களோட நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன லெவலில் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அழகாக உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் இங்கே வந்து வர முடியலைங்க, நான் வேறு வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் எங்கள் மேம் பார்க்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் அழகாக சொல்லலாம். உங்களுக்கான மெடிசன் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்துடும். அதனால் நான் தைரியமாக சொல்லுவேங்க, இங்கே வாங்க, கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். இங்கே வந்தால் குணமாயிடலாம். இது உங்களுக்கான மருத்துவ சேனல். ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.